ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் தாங்க. அதனால் 5:45 வரைக்கும் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அன்னைக்கு வெளியில் குளிர் -1 டிகிரி இருந்துச்சுங்க. வீட்டுக்குள்ளே ஹீட்டர் ஓடிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால சுத்தமாகவே தெரியலை. வெளியில் புல்லில் எல்லாமே பனி இறங்கி இருந்தது. முகிலுக்கு பாய் சொல்லலான்னு வெளியில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. நான் காலையில் எப்போ எந்திரிக்கிறேனோ எந்திரிச்சு நான் போய் ரெடி ஆயிடுவேங்க. ப்ரஷ் பண்ணுறது, ரெஃப்ரெஷ் ஆகிறது எல்லாம் முடிச்சுட்டு ரூம் விட்டு வெளியில் வரும்போது முகிலை எழுப்பி விட்டுட்டு வந்துடுவேன். அவன் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவான். அதுக்குள்ளே நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். முக்கியமாக ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணணும் லஞ்ச் பாக்ஸுக்கு. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து கழுவி வச்சுருவேன். வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறது இதெல்லாம் நடக்கும். அவன் வந்ததுக்கப்புறமா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னவோ அதை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்ச் செய்கிறதுக்கு ஆரம்பிப்பேன். லஞ்ச் ஏதாவது வீடியோ எடுக்கணும் நான் பேக் பண்ணுறத அப்படின்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு வர மாதிரி இருக்கும். ஏன்னா கேமரா ஆங்கிள் எல்லாம் மாற்றி மாற்றி வைக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீரியல்ஸ் தான் கேட்டிருந்தான். அதனால் அவன் வந்ததுக்கப்புறமா அது போட்டு கொடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரிஸ் கழுவினாலும் சரி, நீங்கள் ப்ளூபெரிஸ் கழுவினாலும் சரி, ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போட்டு பேக்கிங் சோடா அப்படியே தூவி விட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு அப்படியே வடித்து கழுவிடுங்க. இன்றைக்கி நான் அப்படி கழுவலைங்க. நான் என்ன பண்ணேன்னா உப்பு மட்டும் லைட்டாக மேலே தூவிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி குலுக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுருவேன். அதுக்கப்புறமா கையில் தேய்ச்சி நல்லா கழுவிட்டோம் அப்படின்னாவே போதும். நான் இப்படி தான் செய்கிறேன். எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியல்ஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நெளிச்சுக்கிட்டு வளைச்சிக்கிட்டு தாங்க இருப்பான். பாவம் காலையில் நேரமே சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படியே நான் சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சுருவேன். பீட்ரூட் சப்பாத்தி மாவு முந்தின நாள் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பீட்ரூட் சப்பாத்தி மாவு மட்டும் நீங்கள் அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ஏன்னா ரா பீட்ரூட்டாக தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம் இல்லைங்களா மாவில். அந்த ஃபஸ்ட்டு டே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்ச உடனே சப்பாத்தி போட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டுக்கும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தேய்ச்சி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிரும் சப்பாத்தி மாவில். அதனால் இந்த பீட்ரூட் சப்பாத்தி மாவு நான் எப்போ ரெடி பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். கருப்புளுந்து சட்னி முந்தின நாள் நைட்டு தான் அரைச்சி வச்சேன். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும், எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுட்டு தூங்கிடுவேங்க. காலையில் எழுந்திரிச்சு வெளியில் எடுத்து வச்சுருவேன். முகிலுக்கு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவேன். இந்த குளிருக்கெல்லாம் கெட்டு போகவே போகாது. எங்களுக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது சாப்பிட்டுக்குவோம். 6:45 மேலே அவங்க அப்பா கீழே வந்துடுவார். கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும் இல்லையா முகில. இன்றைக்கி என்னன்னு தெரில, இவர் எந்திரிச்சு வந்த உடனேயே எழில்குட்டி எந்திரிச்சிட்டான். 7:30 வரைக்கும் தூங்குவாங்க சில நாள் இப்படி தான் சீக்கிரமாகவே எந்திரிச்சுக்குவான். அதுலேயும் குறிப்பாக நான் ஏதாவது கீழே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாவே அவனுக்கு தெரிஞ்சிரும் போல். அன்றைக்கெல்லாம் சீக்கிரமாக எந்திரிச்சிருவான். ஏண்டா எனக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம். அந்த பிளான் அப்படியே டோட்டலாக மாற்றிடுவாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து மறுபடியும் சார் இப்போ தான் கிரிப்பில் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. ப்ரெஸ்ட் ஃபீடிங் நிப்பாட்டணும் அப்படிங்கிறப்ப தாங்க இந்த கிரிப் வாங்கினோம். அந்த வீடியோ கூட ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிரிப்பில் தூங்கவே மாட்டேன்ட்டான். சரி, அதான் ப்ரெஸ்ட் ஃபீடிங் எல்லாம் மறந்துட்டானே, பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் தான் படுக்க வச்சுருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக என்னன்னு தெரில, இந்த கிரிப்பு மேலே ஆசை அவனுக்கே வந்துருச்சு. ஏன்னா இதில் படுக்க வைங்க அப்படின்னு கேட்டு அவனாகவே உள்ளே போய் படுத்துக்கிறான். அப்பையும் பாருங்கள், அவங்க அப்பா பெட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து போட்டு தான் உள்ளே படுக்க வச்சுருக்காரு. ஒருவேளை இடையில நைட் எந்திரிச்சு பயந்துக்கிட்டாவோ இல்லை அழுதாவோ அந்த கிரிப்பில் குட்டி குட்டியாக சந்திருக்கு பாருங்கள், அது வழியாக நம்ம கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா பேசாமல் தூங்கிக்குவான். அதுக்காக தான் பக்கத்துலேயே போட்டு படுத்திருக்காரு. இன்றைக்கி எந்திரிச்சிட்டானா வந்த உடனே ஒரே அழுக. நானும் போய் அண்ணனை விட்டுட்டு வருவேன் அப்படின்னு அப்படியே காரில் போய் ஏறி உட்காந்துட்டான். காலையில் ஒரு 10 மணி அப்படிங்கும்போது எழிலுக்குமே நான் ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். அதனால் இப்போ முகிலுக்கு என்ன பேக் பண்ணுறனோ அதே ஃப்ரூட்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து கழுவி வச்சுருவேன். 10 மணி அப்படிங்கும்போது நல்லாவே சில்னஸ் போயிடும். அவனுக்கு நான் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவேன். இந்த அதிகாலை நேரம் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் பார்க்குறக்கு தாங்க அழகாக இருக்குது. என்னால் அதுக்கப்புறம் நிற்கவே முடியல. சரியான குளிர். வெளியில் குடுகுடுன்னு ஓடி உள்ளே வந்துட்டேன். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸோ ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸோ ஏதாவது ஒன்று நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னாவே கிச்சன் மெஸ்ஸி ஆயிரும். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. நான் ஏற்கனவே சப்பாத்தி மாவு சட்னி எல்லாம் இருந்ததுனால ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இல்லைன்னா கவுண்டர் டாப்பு சிங்க்குன்னு ஃபுல்லாக நிறைஞ்சு தான் வழியும். கவுண்டர் டாப்பை மோஸ்ட்டாக நான் ஃப்ரீ பண்ணி வச்சுருவேங்க. அதில் டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். அதை நம்ம நீட்டாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாவே பார்க்குறக்கு க்ளீனாக இருக்கும். அது நம்ம துடைக்கணும் கூட்டணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை.
கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே பார்க்கும்போது பளிச்சுன்னு எம்டியாக இருந்துச்சுனாவே அந்த நீட் லுக் கிடச்சிரும். இன்னொன்று, சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை கையோட கை அப்பப்போ கழுவி வச்சுட்டோம் அப்படின்னாலுமே கிச்சன் எப்போவுமே நீட்டாக தாங்க இருக்கும். எங்களுக்குமே இந்த மீதம் இருக்கிற மாவில் சப்பாத்தி போட்டுருவேன். இதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியாது, வச்சாலும் நல்லா இருக்காது. அதனால வெளியிலேயே வச்சாச்சு. இந்த கருப்புளுந்து சட்னி சப்பாத்திக்குமே நல்ல சைடிஷ்ஷாக இருக்குங்க. அதனால தான் அதை அரைச்சி வச்சுருந்தேன். இனி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டோன்னா அது ஊறிட்டுருக்கும். முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க, காலையில் எப்போவுமே எம்டி ஸ்டொமக்கில் நாங்கள் காஃபி டீ குடிக்க மாட்டோம். வார்ம் வாட்டர் மட்டும்தான் குடிக்கிறது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு தான் காஃபி குடிப்போம். அது ஃபஸ்ட்டு இருந்தே அப்படி தான். ஆனாலும் தூக்க கலக்கத்தெல்லாம் எப்படி சிஸ்டர் மாற்றுறீங்க? ஒரு காஃபி ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போனால் தான் நல்லாயிருக்கு, சாப்பிட்ற வரைக்கும் எப்படி வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தூக்க கலக்கமாக தாங்க இருக்கும். இந்த பிளைண்ட்ஸ் எல்லாம் மேலே ஏற்றி விடாமல் முகில வெளியில் பாய் சொல்லிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துன்னு வைங்களேன், அப்படியே தூங்கிடுவேன். அதுக்கு தான் என்ன பண்ணுறது, சுற்றி எல்லா பிளைண்ட்ஸையும் போய் ஓப்பன் பண்ணி விட்டுறது. வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாவே அந்த தூக்க கலக்கம் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். இன்னொரு விஷயம், கலைஞ்சிருக்க பெட்டை கரெக்டாக ரெடி பண்ணி வைக்கிறது. அதை செஞ்சுட்டோம் அப்படின்னாவே உடனே பிரிஸ்க் ஆயிடுவோம். அந்த பெட்டை நீட் பண்ணிவிட்டு அந்த பெட்டையே நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புத்துணர்ச்சி வந்துடுங்க. அப்பாடா, இனி டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த பிளைண்ட்ஸ் எல்லாம் தூக்கி விட்டுட்டு இந்த பெட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே ஆகாது. இன்றைக்கி ஸ்கை ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கு. அதில் முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் கார் போகும்போது காமிச்சேன் இல்லையா, அது அப்படியே செவ்வான மாதிரி இருந்தது. பின்னாடி இந்த பிளைண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது அயன் படத்தில் ஒரு சாங் வரும் இல்லைங்களா, இந்த பக்கம் கடல் இருக்கும், இந்த பக்கம் டெசர்ட்டில் ஆடிட்டுருப்பாங்க. அந்த காம்பினேஷன் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே. எனக்கு அப்படி தோணுச்சு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் வெளியிலலாம் போக முடியல, வீட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த வியூவை எடுத்தேன். நல்ல வேலைங்க, கருவேப்பிலை செடியை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா இது ட்ராபிக்கல் பிளான்ட் இல்லைங்களா, குளிர்லலாம் அது சர்வைவே ஆகாது. பாவமாக தான் இருக்குது, கீழே ஃபுல்லாக பழுத்து போயிருச்சு. மேலே மண்ணை தொட்டு பார்த்துட்ருக்கேன், ஈரப்பசை இருக்குது, அதனால் தண்ணி விட தேவையில்லை. ரொம்ப காஞ்சு போயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சு தண்ணியை விட்டுட்டு, தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா கொண்டு வந்து நான் உள்ளே வச்சுருவேன். அழுதுகிட்டே தாங்க வந்தான். ஏன் அழுதான்னே தெரியலை. வரும்போதே ஒரே அழுகை, ப்ரஷ் பண்ண வர மாட்டேன்னு ஒரு அழுகை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் தான் ப்ரஷ் பண்ணி விடுவார். அவர் எப்படி ப்ரஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க பசங்களை அப்படின்னு. அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எல்லாத்தையுமே ஒதுங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இப்போ வாக்கிங் பேட் வாங்கினதுனால அதில் வாக்கிங் போவேன். ஆனால் மோஸ்ட்டாக காலையில் நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது. அவங்க அண்ணன் வேறு ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டானா, இவன் மட்டும் அதே ட்ரெஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டானா. அதுக்காக தான் அந்த அழுகை. அவங்க அப்பா சரி நான் சமாதானப்படுத்திட்டு உட்காந்துருக்கேன், நீ போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி ப்ரஷ் பண்ண வச்சோம். டூத் பேஸ்ட் பற்றி கூட கேட்டிருந்தீங்க இல்லையா, டாக்டர்கிட்ட கேளுங்க. செக்கப் போகும்போது என்ன டூத் பேஸ்ட் கொடுக்கலாம், என்ன பாடி வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு குழந்தைங்களுக்கு எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். காலையில் சுடுதண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியை நல்லா திறந்து விட்டுருவோம். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையா வேஸ்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் தண்ணி கொஞ்சம் வார்மாக இருந்தால் தான் நமக்குமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த குளிருக்கு ஐஸ் மாதிரி இருக்குங்க காலையில் தண்ணி. பக்கத்தில் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன். இரு, இங்கே ஒரு இங்கே ஒரு இது, இங்கே ஒரு இது. கை 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 எடுக்கணும். மேலே மட்டும் லேசான முடிஞ்சு. மேலே பாரு, மேலே பாரு. கொடுக்குறேன்டி. ஈ கட்டு. ஈ ஈ ஈ ப்ரஷ் இப்படி திருப்பி வச்சுக்கோ, இப்படி திருப்பி வச்சுக்கோ. மேலே பார். போதும். கழுவு. போதும். E Naka.
எனக்கு இல்லையா பார்த்து பார்த்து ஒரு வழியாக அவனை கிளப்பி வெளியில் அனுப்பியாச்சு. நானுமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால எப்படியுமே வேர்த்துருங்க. அதனால் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவேன். ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. குறிப்பாக நம்ம பாதம் இருக்குது பாருங்கள், அது நல்லா வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிச்சிடும். குளிச்சுட்டு வெளியில் வந்த உடனேயே பாடி ஃபுல்லாகவே இந்த செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எடுத்து இந்த பாதத்தில் நான் பூசிக்குவேன். மதியத்துக்கு மேலே ஒரு தடவை மறுபடியும் நான் பூசிக்குவேங்க. இந்த மாதிரி பண்ணேன்னா கொஞ்சம் வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக அதிகமாக தெரியாமல் இருக்கும். எழில் குட்டிக்கு அவினோ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வீடியோவோட கடைசியில் அந்த ஓட்மீல் பாத்து, அதுக்கப்புறம் என்ன மாதிரியெல்லாம் டிப்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எப்பவும் போல் நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். லஞ்சுக்கு என்ன காய்கறிகள் எடுத்து நான் சமைக்க போகிறேனோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜிலிருந்து வெளியில் எடுத்து வச்சுருவேன். இன்னொன்று மில்லட்ஸை காலையிலேயே ஊற வச்சுட்டேங்க, சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இது ராகி மாவில் கேரட்டை துருவி போட்டிருக்கேன். எழிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான். இந்த மாவில் எப்படியும் இன்னும் 2 ஊத்தாப்பம் போடலாம். அதனால் எங்களுக்கு ஒரு ஊத்தாப்பம், அந்த பீட்ரூட் சப்பாத்தியில் 1, இது மட்டும்தான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. எழிலுக்கு சப்பாத்தி கொடுக்கலங்க, இந்த மாவு மட்டும்தான் ஊத்தாப்பம் மாதிரி போட்டு கொடுத்தேன். கருப்புளுந்து சட்னி இதுக்குமே நல்ல பொருத்தமாக இருக்கும். அதனால தான் எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி கருப்புளுந்து சட்னியை ரெடி பண்ணிட்டேன். அந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது. அதனால தான் இப்போ டீட்டெயிலாக நான் காமிக்கலை. சட்னி ரெசிபிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அந்த சட்னி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேரட் சப்பாத்தியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ராகி மாவு கூட கேரட் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ப்ராக்கலி ரெசிபிஸ் கூட கேட்டிங்க இல்லைங்களா, ஏற்கனவே ப்ராக்கலி பணியாரம் அப்படின்னு சொல்லி ஒன்று நான் போட்டிருக்கேன். அது எப்படின்னா, இந்த ராகி மாவுலேயே நீங்கள் ப்ராக்கலியை ஸ்டீம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாவில் கலந்துருங்க. கலந்துட்டு பணியாரம் மாதிரியோ இல்லை தோசை மாதிரியோ கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வித்தியாசம் தெரியாதுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவங்க அப்பா ஊட்டி விட்டுட்டு இருந்தார். நான் பக்கத்தில் எங்களுக்கு சப்பாத்தி தோசையெல்லாம் செஞ்சுக்கிட்டே பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் 2 பேரும் சேர உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா. காலையில் காஃபி எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் போடுவோன்னு சொன்னேன் இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியை கம்மி பண்ணிகிட்டே இருக்கேன். பெரிய கப்பில் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ அப்படியே சின்ன கப்புக்கு மாறியாச்சு. அவங்க அப்பா காஃபி போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாருங்க எங்களோட. அதுக்கப்புறம் 10 மணினா அவருக்கு போய் கால் ஜாயின் பண்ணணும். அதனால் அவர் மேலே போயிடுவார். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் எழில் குட்டியும் மட்டும்தான். சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் இப்போ கழுவ மாட்டேன். எழில் குட்டியை தூங்க வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தாங்க அதெல்லாம் செய்வேன். ஏன்னா இப்போ செஞ்சேன்னா விடவும் மாட்டான். அவங்க அப்பாவும் இல்லை இல்லையா, அதனால் கிச்சனையே சுற்றி சுற்றி வருவான். நமக்கு வந்துட்டு பொறுமை போயிடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் அவன் கூட உட்காந்து விளையாடுவேன். இந்த ஸ்டாப் வாட்ச்சு வாங்கி வந்திருப்பார் போல். எனக்கு தெரிலங்க, முகிலுக்காக வாங்கினாராம். அவன் குளிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுறான், மதியம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். அவன் மட்டும்தான் தனியாக குளிச்சுட்டு வருவான். இப்போல்லாம் குளிச்சு விடுறதில்ல. போய் உள்ளே போயிட்டுங்க ஷவரை ஆன் பண்ணி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்ணிடுறாங்க வெளியில் வர்றதுக்கு. அதனால் அவங்க அப்பா இனிமேல் ஒரு ஸ்டாப் கிளாக் வாங்கி பாத்ரூமில் வச்சிடலாம், அது டைம் கரெக்டாக முடிகிறதுக்குள்ளே நீ வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அது பேக்காக தான் வந்துச்சு 2, ரெண்டுமே சேர்ந்து $7 அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீ வேணால் இங்கே ஃப்ரிட்ஜில் ஒன்று ஒட்டி வச்சுக்கோப்பா அப்படின்னாரு. இது பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சுங்க. கிட்ஸ் கிட்ட கொடுத்துடலாம் இல்லைங்களா, மொபைலோ இல்லை வேறு ஏதாவதோ கொண்டு போய் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாப் கிளாக்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஆன் பண்ணிவிட்டு மினிட்ஸு செகண்ட்ஸு அப்படின்னு இருக்குது, ரெண்டையுமே சேர்ந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 ஆயிரும். மினிட்ஸ் மட்டும் வேணும்னா அந்த பட்டன் அமுத்திக்கலாம். அந்த எஸ் அப்படின்னு இருக்கிறது செகண்ட்ஸ் பட்டன். ஸோ அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோங்க வைக்கிறது அப்படின்னு. 10 நிமிஷம் மட்டும் நீ வையே, 10 நிமிஷத்தில் அவன் கரெக்டாக வெளியில் வந்துடணும் அப்படின்னாரு. ஏன்னா சில டைம் டைக்வாண்டோ கிளாஸ் எல்லாம் 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் வீட்டிலேருந்து 3:30க்கே கிளம்புற மாதிரி இருக்கும். இவன் குளிச்சுட்டு வர்றதுக்கே 3:30 பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஓடணும். அதுக்காகவே தான் அது வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம டேபிள்லையும் வச்சுக்கலாம், இல்லைனா மேக்னெட் இருக்குது, பின்னாடி ஒட்ட விட்டுறலாம். நான் நினச்சேன் ப்ளூ தான் வந்து கேட்பான், க்ரீன் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு இங்கே வச்சுருந்தேன். ஆனால் ஆப்போசிட்டாக தானே செய்வாங்க குழந்தைங்க. வந்த உடனே எனக்கு க்ரீன் தான் வேணும் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டான். இது என்ன கலர்? பூ. இது என்ன கலர்? அல்லோ. அல்லோ. இது என்ன கலர்? கீன். கீனா. இது என்ன கலர்? அடு. அடு. ரெட் சொல்லு. அடு இல்லை, ரெட். இது என்ன கலர்? பூ.
அது மூமோ இல்லை, ஜீப்ரா. ஜீப்ரா சொல்லு. இரு 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 இருமா. இது என்ன, இது என்ன? பப்பி பப்பி. இது என்ன? ஆ. இது என்ன? யாய். யானை. யாயி இல்லை, யானை. ஆ. இது என்ன? மங்கி. இது என்னது? இங்க பாரு. இது என்ன? அப்படி பண்ணக்கூடாது, மங்கி சொல்லணும். மங்கி செய்யறத செஞ்சு காமிக்க கூடாது. இது என்ன? அதுக்கும் அதே தானா? புக்கை படிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருந்தவன் ரொம்ப டயர்டாயிருச்சு போல், அப்படியே சோஃபாவில் தூங்கிட்டான். பால் குடிச்சிட்டு தாங்க தூங்குவான். ஆனால் இன்றைக்கி சோஃபாவில் அப்படியே படுத்துட்டான். சரின்னு கொண்டு போய் உள்ளே படுக்க வச்சுட்டேன். எப்போவுமே பால் ரெடியாக பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்பேங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு போனாலுமே உள்ளே போய் படுக்க வைக்கிறப்ப எந்திரிச்சுக்குவான். அதனால் அப்படியே பாலை கொடுத்து நான் படுக்க வச்சுருவேன். தூங்காமல் இருந்தான்னு வைங்களேன், உள்ளே ரூமில் போய் உட்காந்து பாலெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் படுத்து தூங்குவான். ஆனால் இன்றைக்கி போகும்போதே தூங்கிட்டார் இல்லையா, அதனால் பாட்டில் அப்படியே கொடுத்துட்டு கையை அப்படியே லைட்டாக தலைக்குள்ளே விட்டு கொஞ்சம் ஏந்தின மாதிரி பிடிச்சிக்கிட்டோன்னா அப்படியே பாலை குடிச்சிருவான். அதனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை, இந்த மாதிரி டைமில் பாலை கொடுத்தா தான் தூங்குவான். டெய்லியுமே ஒரு நாளைக்கு 2 பாட்டிலுங்க, சின்ன பாட்டில் தான். அதில் காலையில் ஒரு பாட்டில், நைட் ஒரு பாட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுக்கிறான். மற்றபடி பால் நைட்டு ஃபுல்லாலாம் இப்போ குடிக்கிறதில்ல. எப்படியோ ஒரு வழியாக அதை கட் பண்ணிட்டோம். அப்படியே அலங்காமல் தாங்க படுக்க வச்சேன், ஆனாலுமே எந்திரிச்சுக்கிட்டான். நம்ம உள்ளங்கையை கொடுத்துட்டோன்னா அதை வருடி வருடி விட்டுக்கிட்டே தூங்கிடுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, அவன் வருடி விடுறதில்ல, நமக்கு தூக்கம் வந்துடும். சில சமயம்லாம் நான் அப்படியே படுத்து தூங்கியிருக்கேன். டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது அரை மணி நேரம்லாம் ஓடி போயிருக்கும். அப்புறம் அவசர அவசரமாக எந்திரிச்சு போய் சமைச்சிருக்கேன். அதிலிருந்து கொஞ்சம் நான் உஷாராயிக்கிறது, தூங்கக்கூடாது அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஃபோனு எல்லாம் வெளியில் வச்சுட்டு ஹெட்ஃபோன்ஸ் நான் போட்டுக்குவேன். இந்த இயர்பாட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது லைட்டாக காதில் போட்டுட்டு ஏதாவது பாட்டோ இல்லை ஏதாவது காமெடி சீன்ஸோ ஓட விட்டுட்டு வந்து படுத்துக்கிறதுங்க. இல்லைன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். கால் மேலே கால் பார்த்தீங்களா, ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு அப்படியே அழுங்காமல் தாங்க எந்திரிச்சு வெளியில் போகணும். நாய்ஸ் மிஷின் ஆன் பண்ணி விட்டுருவேங்க. எல்லா பிளைண்ட்ஸையும் நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ரூம் டார்க் ஆயிரும். அதிலேயே தூங்கிடுவான். என்ன தான் வெளியில் குளிர்னாலும் ஃபேன் போட்டு விடணும். அந்த ஃபேன் ஓடுனா மட்டும்தான் தூங்குறான். ஹீட்டரும் ஓடுங்க. இந்த மாதிரி எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போய் சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். நாய்ஸ் மிஷின் உள்ளே ஓடுறதுனால நம்ம வெளியில் மிக்ஸி போடுறது, குக்கர் விசில் வர்றது இதெல்லாம் பெருசாக உள்ளே கேட்காது. லைட்டாக தான் கேட்கும். ஆனால் அதுக்கெல்லாம் அவன் எந்திரிக்க மாட்டான். ஒரு 2 மணி நேரம் டைமுங்க. 11 மணிக்கு படுக்க வைக்கிறேன்னா 1 மணிக்கிட்ட எந்திரிச்சிடுவான். இல்லை 12 மணிக்கு படுக்கிறான்னா 2 மணி ஆகும்போது எந்திரிச்சுக்குவான். 2 மணி நேரம் தூங்குவான். இடையில என்னைக்காவது எந்திரிச்சு அழுவான். போய் தட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் தூங்கிடுவான். வெண்டைக்காயில் புளிக்குழம்பு, ரசம், கேரட் பொரியல், அதுக்கப்புறம் முட்டை, இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு திணை அரிசியை காலையிலேயே ஊற வச்சுருந்தேங்க. 1.5 டம்ளர் இருக்கும். இன்றைக்கி ஓப்பன் பாட் மெத்தடில் தான் குக் பண்ணுறேன். 1.5 டம்ளருக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி எல்லாம் வற்றும் பார்த்திங்களா, அந்த டைமில் மூடியை போட்டு நல்லா சிம்மர் பண்ணிடுவேன். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த இதில் காமிக்கலை. பசங்களுக்கு ஒயிட் ரைஸில் குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். அவங்க இன்னும் மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. நான் அப்பப்போ கொடுப்பேங்க. ஆனால் அரிசியாக சாப்பாடாக செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க சாப்பிட்றதில்ல. அதனால தான் தோசை அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்றது. கேரட் பொரியலுக்கு கேரட் துருவணும். இந்த ஃபுட் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வாங்கி இப்போது கிட்டத்தட்ட 7 வருஷமே ஆச்சுங்க. இது எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இன்னொன்று, நான் பெருசாக இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்று இந்த கேரட்டு பீட்ரூட் துருவுறதுக்கு, சப்பாத்தி மாவு அப்பப்போ பிசைஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஏதாவது கட்லெட் செய்கிறதுக்கு மின்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன். இது எவரெஸ்ட் அப்படிங்கிற பிராண்டு இப்போ இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. அமேசானில் தான் வாங்கினேன். துருவிக்கிட்டு இருந்தேன். மேலேருந்து மெடிசன் கேபினெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்னன்னு கேட்டால் லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னாரு. அடடா அப்படின்னு இருந்தது. ஏன்னா சளி பிடிக்குதுனாவே நான்
வாரத்தில் எல்லா நாளுமே ரசம் வச்சே ஆகணும். நல்ல வேளைங்க ரசம் ஏற்கனவே இன்றைக்கி வச்சுட்டேன். பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு வாஷிங் மிஷினில் காலையில் ஒரு லோடு போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் சமையல் தான் போச்சு, அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துட்டான். வேறு வழியில் நீ வச்சுக்கிட்டே தான் சமைக்கணும். ஹோமியோபதி மெடிசன் தாங்க அவர் எடுப்பார். அதனால் சளி லைட்டாக தொண்டை செருமுற மாதிரி இருக்குது அப்படின்னாவே ஹோமியோபதியில் டேப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்து போடுவார். ஆனாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாருங்க. ரசம் கண்டிப்பாக டெய்லி ஒரு ரசம் வைக்கணும். அதுக்கப்புறம் சுக்கு காஃபி, ஹாட் வாட்டர், ஹோமியோபதியில் கோல்டு காம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் தான் அவர் எடுத்துக்கிறது. அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நானும் அதுக்கு அப்படியே பழகிட்டேன். இங்கே சிம்மர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சாப்பிட்ற வரைக்கும் விட்டுடலாம். இங்கே முட்டையை பாயில் பண்ணி வச்சுருந்தேங்க. கட் பண்ணி மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் பிரட்டி விட்டுருந்தேன். அப்படியே லைட்டாக டாஸ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறுமனே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கேரட்டை துருவி வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க போட்டு தாளித்தேன். ஸோ எங்களுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, தினை அரிசி சாதம், கேரட் பொரியல், முட்டை. பசங்களுக்கு ஒயிட் ரைஸு. ஸோ இதுதான் எங்களோட லஞ்சு. ரசம் வந்துட்டு கண்டிப்பாக மில்லட்ஸோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்ளையன்சஸ் இருந்தாவே அப்பப்போ கொஞ்சம் அங்கங்கே திட்டாக தெரியும். அதை இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வைப்ஸோ இல்லை க்ளீனரோ வச்சு தொடச்சிட்டோன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அதான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி டவல்ஸ் எல்லாமே எடுத்து துவைக்கணும். டவல்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே நாளில் துவைச்சிக்குவேங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு கூடலாம் போட்டு துவைக்க மாட்டேன். வாரத்தில் ஒரு நாள் தான் டவல் எல்லாம் துவைப்பேன். 3 நாளைக்கு ஒரு தடவை டவல் சேஞ்ச் பண்ணிடுவோம். எழிலுக்கு ஒயிட் கலர் டவல் அப்படிங்கிறதுனால ஒயிட் எல்லாம் சேர்த்து வச்சு தான் துவைக்க முடியும். அதை இது கூட போடலை. ஹேண்ட் டவல்ஸ் இருந்தாலும் அதையும் இது கூடவே சேர்த்து துவைச்சிடுவேன். ஒரு பார்சல் வந்திருந்தது. டாய்லெட் கிளீனர் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா நான் பேக்கிங் சோடா, வினிகர், அதுக்கப்புறமா டான் ஸ்ப்ரே, லைசால் டாய்லெட் கிளீனர் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனாலும் ஒரு டாய்லெட்டில் மட்டும் லைட்டாக ஒரு ஸ்டெயின் ஆயிடுச்சு. அது போகவே மாட்டேன்ருச்சு. அதனால இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சறாங்க, அதுக்கப்புறம் உடனே அடிச்சுக்குவாங்க. இவங்களெல்லாம் நம்பவே கூடாது. அவங்க அண்ணன் வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. அவங்க அப்பா சொன்ன மாதிரி தான், ஸ்டாப் கிளாக் இருந்ததுனால இன்றைக்கி 10 நிமிஷத்தில் சார் குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டார். சில சமயம் பசங்கக்கிட்ட இந்த மாதிரி தான் நம்ம காரியம் சாதிச்சுக்க முடியும். அன்னைக்கு அவனுக்கு டைக்வாண்டோ இல்லை, மேக்ஸ் கிளாஸ் தான் இருந்துச்சு. அது சாயந்தரத்துக்கு மேலே தான் போகணும் அப்படிங்கிறனால 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இப்போ நான் ஓட்மீல் பாத் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த ஓட்மீல் பாத்துக்கு ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படி இல்லைன்னா ரோல்டு ஓட்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஸ்டீல் கட் ஓட்ஸ் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். நான் 2மே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட ஸ்டீல் கட் இல்லைன்னா நீங்கள் ரோல்டே யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீல் கட் வாங்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா அரைச்சி நமக்கு பவுடராக தான் எடுத்துக்க போகிறோம், எந்த ஓட்ஸாக இருந்தாலும். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போது ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கணும். எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அப்படி அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் போட்டு பாருங்கள். உடனே அது நல்லா அப்சார்ப் ஆகி அது அப்படியே தண்ணியோட கலந்துரும். அப்படி இருந்துச்சுனாவே உங்களுக்கு ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவுடராகவும் நம்ம ஆக்க முடியாது. குறையாக கொஞ்சமாவது இருக்கும். அதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி அரைச்சி தண்ணியில் எப்படி கலக்கி பாருங்கள். தண்ணியோட கலரும் உடனே சேஞ்ச் ஆயிரும். நல்லா அது அப்சார்ப் ஆயிரும். இப்படி இருந்துருச்சுனாவே பவுடர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் அடுத்து எதில் குளிக்க வைக்கிறீங்களோ அதில் கலந்துக்கலாம். பக்கெட்டாக இருந்தால் பக்கெட்டில் போட்டுருங்க. இல்லை பாத் டப் இருக்கும் இல்லைங்களா, மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற பாத்ரூமில் எல்லாமே பாத் டப் இருக்கும். ஸ்டாப்பர் போட்டு தண்ணி கீழே போகாமல் ட்ரெயினை அடைச்சிட்டு தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிட்டு இந்த மாதிரி. ஆனால் பாத் டப்பில் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபுல் பிளெண்டரோட பவுடர் நமக்கு தேவைப்படும். நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, சின்ன பாத் டப் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் எழில குட்டி பையனாக இருக்கும்போது குளிப்பாட்டுறதுக்கு. அதையே நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணேங்க. கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கப்புறமா அதில் உட்கார வச்சுருவோம். அதில் நிரப்பி அவனை கொஞ்சம் நேரம் அதில் ஊற வைக்கிற மாதிரி தான் உட்கார வைக்கணும். அதனால குட்டி பாத் டப்பை யூஸ் பண்ணோம். நீங்கள் பெரிய பாத் டப்பில் போடுற மாதிரி இருந்தால் நிறைய பவுடர் அதுக்கு செலவாகுங்க. பசங்களை கொஞ்ச நேரம் தான் அதில் உட்கார வைக்க போகிறோம். அதனால் அவ்வளோ தண்ணியில் அந்த பவுடர் போட்டு கலக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன டப் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் பெரிய பாத் டப்லேயே அதை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது ஸ்டீல் கட், இந்த பக்கம் இருக்கிறது ரோல்டு ஓட்ஸு. நம்ம அரிசி அவல் எப்படி இருக்குது அதே மாதிரி தான். அரிசி டைப்பில் இருக்கிறது ஸ்டீல் கட்டு, அவல் மாதிரி இருக்கிறது ரோல்டு ஓட்ஸு.
இது தாங்க நாங்கள் யூஸ் பண்ண குட்டி பாத் டப்பு. இது நாங்கள் கராஜில் இப்போ போட்டு வச்சுருக்கோம், அதனால கொஞ்சம் குப்பையாக இருக்குது, அதை இக்னோர் பண்ணிடுங்க. இங்கே கீழே ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஓட்ஸ் கலக்கி வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றிடணும். இதை குக்கெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நிறைய பேர் ஓட் மீல் வந்து ரெடி பண்ணி அதை அந்த கஞ்சி எடுக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் இப்போ நான் எப்படி பவுடரை கலந்தனோ அதே மாதிரி கலந்துட்டு இதில் நான் ஊற்றிடுவேன். முதல்ல ஒரு 10-15 நிமிஷம் எளியில் இதில் உட்கார வச்சுருவோம். அதுக்கப்புறம் ரெகுலராக எப்படி என்ன பாடி வாஷை உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி குளிப்பாட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா முதல்லையே பாடி வாஷ் போட்டு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த ஓட் மீல் பாத்தில் உட்கார வச்சிடலாம். அவினோ மாய்ஸ்சரைசரில் நிறையா இந்த ஓட் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. அதனால டாக்டர் இதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க எங்களுக்கு. இந்த மியூசல்லா அப்படிங்கிற பேபி ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே நல்லா கேட்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னொன்று, எந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் வாங்கினாலும் டப்பு டைப்பில் இருக்கிறது வாங்கிக்கோங்க. இந்த பம்ப் டைப்பை விட இந்த டப்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதில் என்னென்னா கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கும். இதில் எக்ஸிமா தெரப்பினே போட்டிருக்காங்க பாருங்கள். டாக்டர் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இதுதான் சொல்லியிருந்தார். இப்போ தான் நாங்கள் இந்த பம்ப் டைப்புக்கு மாறணும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு சரியாகிற வரைக்கும் இந்த டப் டைப்பில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் திக்காக இருக்குது இல்லைங்களா, இப்போ என் கையில் கொஞ்சம் ஹேர் இருக்குது, வேக்சிங் பண்ணாததுனால உங்களுக்கு சரியாக தெரியாது. முகில் கையில் செஞ்சு காமிக்கிறேன். கன்சிஸ்டன்சி நீங்களே பாருங்களேன். இந்த பம்ப் டைப்பில் இருக்கிறது எப்போவுமே கொஞ்சம் செமி லிக்விட் மாதிரி இருக்கும். அப்போ தான் ஈஸி ஃப்ளோ வரும் இல்லைங்களா பம்பில். அதனால நீங்கள் திக்காக இருக்கிற இந்த டப் டைப் வாங்கிக்கோங்க. அதை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு. எக்ஸிமா இருக்கிறவங்களுக்கு இது நல்லா கேட்கும். இன்னொன்று, நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோங்க. எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு எங்களுக்கு கடைசியாக செட் ஆனது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரெகுலராக ஓட் மீல் பாத் கொடுங்க. இன்னொன்று, இந்த அவினோ இல்லைன்னா உங்கள் டாக்டர் என்ன மாய்ஸ்சரைசர் சொல்லியிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கடைசியில் இருக்க அந்த குரணையை நம்ம அப்படி பண்ணாலுமே நல்லா க்ரீமியாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதில் எவ்வளோ நேரம் உட்கார வைக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. மேக்ஸிமம் 5 நிமிஷமாவது அவங்க உட்காரணுங்க. அதுக்கப்புறம் வந்து டைமிங் எல்லாம் உங்களை பொறுத்தது தான். ஏன்னா டாக்டர் எங்ககிட்ட சொன்னது ரொம்பவும் தண்ணியிலேயே இருக்க வேண்டாமா, அதுவுமே ட்ரைனஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. 5 நிமிஷமாவது அவங்க உட்காந்தா போதுங்க. டெய்லியும் செஞ்சுடுங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கூடவே இருக்கணும். குழந்தைங்கள தனியாக அதில் உட்கார வச்சுட்டு வந்துடாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்கின் டாக்டர் சொன்ன அந்த மெடிசன் அந்த க்ரீமையுமே நாங்கள் அப்ளை பண்ணோம். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா லேபில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது காம்பவுண்டிங் ஃபார்முலா அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவே இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. நம்ம ஊரில் இருக்கிற தண்ணி அதுக்கப்புறம் வெதர் கண்டிஷனுக்காக என்னன்னு தெரியல, அங்கே போய் 2 மாதம் இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமாவே நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு அவனுக்கு. வாரத்தில் 2 நாளாவது லாங் வீடியோ போடுங்கங்கிறீங்க. இங்கே பாருங்கள், கேமரா எடுத்து வச்சு நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்னென்னலாம் பண்ணுறான்னு. இவனை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ பண்ணுறதே பெரிய விஷயங்க எனக்கு. உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஃபோன்லேயே ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் இந்த கேமராவை மறுபடியும் எடுத்தேன். ஆனால் இதுக்குமே விடலைங்க. ஒரு வழியாக எடுத்து முடிச்சுட்டேன். ஓட்மீல் பாத் பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்க, நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? டாடா, பை.